தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியில் +2 படிக்கிற ஒரு பொண்ணு பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சம்பவத்தை யார் பண்ணுனா அப்படிங்கிற அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க அந்த குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக வீடியோ பாருங்கள். ஸோ அன்னைக்கு பொழுதுக்கு போலீஸ்காரங்க அலட்சியம் தான் இன்னைக்கு இந்த பொண்ணோட உயிர் இல்லை அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அன்னைக்கான சுச்சுவேஷனில் அது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை தான். ஆனால் அதே போலீஸ்காரங்க தான் இன்னைக்கு இந்த சம்பவத்தை பண்ணின இந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொண்ணு இறந்து கிடந்தாங்கல்ல, அந்த ஏரியாவில் செல்ஃபோன் டவர் இருந்திருக்கு. அந்த டவரில் எந்தெந்த ஃபோன் எல்லாம் அந்த நேரத்துக்கு, அதாவது பொண்ணு 6:15 6 மணி இந்த ரேஞ்சில் காணாமல் போகிறாங்க. ஸோ அந்த 6:15 10 மணி இந்த ரேஞ்சுக்குள்ள எந்தெந்த ஃபோனு இந்த டவரில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு, ஓகே இந்த இத்தனை மாரி, ஏன்னா அது இருக்கிறது ரூரல் ஏரியா கரெக்டுங்களா, ஒரு வில்லேஜ் பகுதி, அதிகபட்சம் அதில் எத்தனை ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கும் என்ற அளவில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அந்த ஃபோனில் அந்த டவரில் என்னென்ன ஃபோன்லாம் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு, எந்தெந்த ஃபோன்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் லிஸ்ட் அவுட் பண்ணவர் தான் முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்ட். ஸோ இந்த முனீஸ்வரனை பார்க்கும்போது ப்ரீவியஸாக இவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறாங்க. இந்த மனுஷன் என்னென்ன பண்ணியிருக்கான், இதுக்கு முன்னாடி இவர் மேலே கேஸ் இருக்கா அப்படிங்கிறத போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னக்கூட்டியும் முனீஸ்வரன் அவர் மேலே ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ் இருந்திருக்கு, ரேப் கேஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க முனீஸ்வரனை கூப்பிட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு முனீஸ்வரன் அவர்கள் பதில் சொல்றாரு. ஸோ அவர் சொன்ன பதிலும் சம்பவத்தை அன்னைக்கு அவர் இருந்த இடத்துலையும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது அவர் சொன்ன பதில் முன்னுக்கும் பின்னுமா இருந்த உடனே போலீஸ்காரங்க டவுட் முனீஸ்வரன் மேலே படுறாங்க. சரி, ஸோ முனீஸ்வரனை தூக்குன்னு சொல்லிட்டு தூக்கி ஸோ அவரோட டிஎன்ஏ எடுக்கிறாங்க. அண்டு சம்பவ இடத்துல இறந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த பிள்ளை, ஸோ அவங்க உடம்புல இருந்தும் ஒரு டிஎன்ஏ எடுக்கிறாங்க. ஸோ 2 டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ மேட்ச் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணோட பாடியில் இருந்த டிஎன்ஏ முனீஸ்வரனோட டிஎன்ஏக்கு ஒத்து போச்சு. ஸோ முனீஸ்வரன் தான் மெயினான அக்யூஸ்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வேலை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஃபோன்லேயோ எதுலையோ சம்திங்கில் இந்த முனீஸ்வரன் அப்படிங்கிறோட கான்டாக்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு தான் முனீஸ்வரன் அப்படிங்கிறது உண்மையான குற்றவாளி அப்படின்னு போலீஸ்காரங்க தீர்மானிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் போலீஸ்காரங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் முனீஸ்வரனை கூட்டு போய் அவங்க பாணியில், அதாவது போலீஸ்காரங்களுக்கு ஒரு தனி மெத்தட் உண்டு கரெக்டுங்களா. உண்மையை வர வைக்கணும்னா போலீஸ்காரங்க என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணி முனீஸ்வரனை விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு கட்டத்தில் ஒப்புக்கொள்றாரு. ஆமாம், நான் தான் பண்ணினேன், இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருந்துச்சு, என் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணினேன், அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலை, அதனால நான் இந்த சம்பவத்தை பண்ணினேன் அப்படின்னு முனீஸ்வரன் ஒத்துக்கிறாரு. ஸோ இன்னைக்கு முனீஸ்வரனை கைது பண்ணியாச்சு. கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க ரெடியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்டு நீ அந்த பொண்ணை என்ன மாதிரி பண்ணின, எப்படி பண்ணின அப்படிங்கிறத அந்த இடத்துல ட்ராமா மாதிரி எடுத்து காட்டுவாங்க. அதை ஃபுட்டேஜாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு கோர்ட்டில் போய் ஆஜராக போகிறாங்க. ஸோ போலீஸ்காரங்களை நம்ம ஒரு பக்கம் குறை சொன்னாலும் இன்னொரு பக்கம் அதே போலீஸ்காரங்க தான் தண்டனை செய்தவங்களுக்கு தரமான ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத சொல்லலாம்.